நியூஸ் 4 செய்திகள். சென்னை தாம்பரத்தை அடுத்த மண்ணிவாக்கம் ஸ்ரீ நடேசன் வித்யாலயா பள்ளியில் ஆகஸ்ட் 30 மற்றும் 31 தேதிகளில் பிரம்மாண்டமான கலை மற்றும் அறிவியல் கண்காட்சி. சென்னை தாம்பரத்தை அடுத்த மண்ணிவாக்கம் ஸ்ரீ நடேசன் வித்யாலயா பள்ளியில் ஆகஸ்ட் 30 மற்றும் 31 தேதிகளில் பிரம்மாண்டமான கலை மற்றும் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியை தொடங்கும் முன்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியம் பற்றி மாணவர்கள் மண்ணிவாக்கம், முடிச்சூர் பகுதிகளில் பேரணி நடத்தினர். இந்த பேரணியை ஓட்டேரி காவல்துறை ஆய்வாளர் அந்தோணி சோசிம் செர்சி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த கண்காட்சியை தமிழ்நாடு அரசின் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தொடங்கி வைத்து கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ள பொருட்கள் பற்றியும் அது பற்றிய மாணவர்கள் அளித்த விளக்கங்களை பற்றியும் பாராட்டியும் வாழ்த்தியும் பேசினார். ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவின் தமிழக பகுதி டெபுட்டி டைரக்டர் ஜெனரல் பி. அஜய்குமார் விழாவிற்கு தலைமை தாங்கி கண்காட்சியை பார்வையிட்டார். செங்கல்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் மாணவர்களின் திறமையை வாழ்த்தி பேசினார். ஐநா சபையின் நிலையான வளர்ச்சி இலக்குகள், இந்திய அளவில் நிலையான வளர்ச்சி இலக்குகளில் தமிழ்நாட்டின் சாதனை, தமிழ்நாட்டின் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்களின் வளர்ச்சி, தமிழக கோவில்கள், தமிழ்நாட்டு அகழ்வாராய்ச்சிகள், இந்திய அளவில் அகழ்வாராய்ச்சிகள், விண்வெளி தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கல்வித்துறையில் உலகமயமாதல், கலை மற்றும் கைவினைப் பொருட்கள், சித்திரங்கள், செயற்கை நுண்ணறிவு விஷயங்களில் இணையம், விளையாட்டு, ரோபோட்டிக்ஸ், வணிகம், பொருளாதாரம், தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பிரெஞ்சு மொழி அரங்குகள் என பல்வேறு பொருட்களை மாணவ மாணவியர் காட்சிக்கு வைத்து விளக்கமளித்தனர். அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் 12 தலைப்புகளில் ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்தனர். அவற்றை அப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழக இயற்பியல் துறை பேராசிரியர் முனைவர் ஜி.வி. விஜயராகவன் மதிப்பீடு செய்தார். கண்காட்சி நிறைவு விழாவில் தாம்பரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா கலந்து கொண்டு பள்ளிகளுக்கு இடையே நடைபெற்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி ஐநா சபையின் நிலையான 17 வளர்ச்சி குறியீடுகள் பற்றிய மாணவர்கள் எழுதிய நூலை வெளியிட பள்ளி தலைமை முதல்வர் முனைவர் காயத்ரி ராமச்சந்திரன் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார். கண்காட்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளி முதல்வர் ஆனந்தி மணி மற்றும் கல்வித்துறை ஒருங்கிணைப்பாளர் ஆனந்தி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். முன்னதாக பள்ளியின் நிறுவனர் முனைவர் நா. ராமசுப்பிரமணியன் அனைவரையும் வரவேற்றார். நியூஸ் 4 செய்திகளுக்காக வை. மாரிமுத்து.